வணக்கம், நான் ஜீவன்குமார் விஸ்வகர்மன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஏலியன் பிரெயின் தமிழ். இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம் என்னுடைய கருத்தான ராகுல் காந்தி தன்னுடைய தோல்விகளை தானாகவே உருவாக்குகிறார் அப்படிங்கிறது தான். ராகுல் காந்தி தன்னுடைய தோல்விகளை தானாகவே உருவாக்கி கொள்கிறாரா? ஆமாம், அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது ஏன் அப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, அதற்கு மிக முக்கியமான சில காரணங்கள் இருக்கிறது. அதில் முதலாவதான விஷயம் தன்னுடைய ரேலிகளில் அவர் எப்படி பங்கெடுக்கிறான்னு பாருங்க. அவர் எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நடந்துக்கிறது கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் சாதாரண மற்ற தலைவர்கள் எப்படி கலந்து கொள்வார்களோ அதே போல தான் அவரும் கலந்துக்கிறாரு, பேசுறாரு, கிளம்பி போயிடுறாரு. ஏதாவது ஒரு எலெக்ஷனில் தோல்வி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவரை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. அவர் பாட்டுக்கு கூலாக ஏதாவது வெக்கேஷன் ட்ரிப்புக்கு போயிடுறாரு. ஏன் தோல்வி நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்த கூட அவர் முயற்சி செய்யறது கிடையாது. மீடியாக்களோடு பேசும்பொழுது எப்பவுமே கோபமாக தான் பேசுறாரு. கோபப்படுற மாதிரி இல்லைன்னா அவங்கள கோபப்படுத்துற மாதிரி தான் இவர் அதற்கு பதில் சொல்கிறார் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். எந்தவித காரணமும் இல்லாமல் இந்தியன் டெமோக்ரஸி பற்றி, இந்தியனுடைய ஜுடிஷியரி பற்றி, நீதித்துறையை பற்றி அல்லது எலெக்ஷன் ப்ராசஸை பற்றி, எலெக்ஷன் கமிஷனை பற்றி, இந்தியர்களுடைய மனநிலையை பற்றி, இதை பற்றியெல்லாம் குத்தம் சொல்றது தான் அவர் வேலையை வச்சிருக்கிறாரு. ஆன்டி இந்தியா, அதாவது இந்தியாவிற்கு எதிரான விஷயங்களை சொல்றது, கருத்துக்களை சொல்றது, இதெல்லாம் தான் அவர் இன்டர்வியூல கூட சொல்றாரு. அதை பற்றிலாம் அவர் கவலைப்படுறது கூட கிடையாது. வருடக்கணக்காக அதான் செஞ்சுட்டு வராரு. ஒரு தகுதியற்ற அல்லது தரமற்ற ஒரு தலைவராக தன்னைத்தானே அவர் நிரூபிக்கொள்கிறார் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அவர் ஏன் அதை செய்யறாரு அப்படிங்கிறதான் கேள்வியாக இருக்கிறது. ஆனா அவருடைய முன்காலங்களில் அவர் இப்படியான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமே கிடையாது. 2020க்கு முன்பு இருந்த ராகுல் காந்தியினுடைய நிலையே வேற. 2020க்கு முன்பு ராகுல் காந்தி இந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப சார்மிங்கான, எப்ப பார்த்தாலும் சிரிச்ச முகத்தோடு இருக்கக்கூடிய, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான, எல்லாருக்கூடயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ராகுல் காந்தியா இருந்தார். ஆனா இப்போ அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதற்கு நேர்மாறாக இருக்கிறது. அதாவது தன்னுடைய தோல்விகளை அவரே நிரூபிக்கொள்கிறார் அப்படின்னா அவர் ஏன் அதை செய்யணும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அதற்கு மிக முக்கியமான காரணம் ஸ்பாயில்டு சைல்ட்ஹுட், கெடுக்கப்பட்ட சிறுவயது பருவம். அவருடைய சிறுவயது பருவம் கெடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவருக்கு அந்த சிறுவயது பருவத்தை சரியாக அமைத்து கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் இங்கே நாம பார்க்கணும். அவருடைய பாட்டியினுடைய அல்லது தந்தையினுடைய மரணத்திற்கு பிறகு, மரணம் சொல்ல முடியாது, கொலைக்கு பிறகு அவருடைய குடும்பமே செக்யூரிட்டி வலயத்துக்குள்ள தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை. அது ஒரு விதமாக ஜெயில் மாதிரியான விஷயம். ஒரு டீனேஜரை பொறுத்த வரைக்கும் அல்லது ஒரு இளம் வயது ஆணை பொறுத்த வரைக்கும் அல்லது ஒரு குழந்தையை பொறுத்த வரைக்கும் அது எப்படி ஒரு நார்மலான லைஃபாக இருக்க முடியும். அவருடைய பாட்டி இறந்த பொழுது அவருடைய தந்தை எப்படி பொலிட்டிக்ஸ்க்கு வர வேண்டியதாக போச்சோ அதே மாதிரி அவருடைய தந்தை இறந்த பிறகு ராகுல் காந்தியும் ஃபோர்சிபிளாக தான் இந்த பொலிட்டிக்ஸ் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவருடைய குழந்தை பருவமாகட்டும், இளமை பருவமாகட்டும், இது எல்லாமே அவரிடமிருந்து திருடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்தது அவருடைய காதல் அல்லது திருமணம் தடை செய்யப்பட்டது. சாதாரண ஆட்களைப் போல ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொள்ளணும் அப்படிங்கிற முடிவை எடுத்தார்னா கூட அவரால் ஜஸ்ட் லைக் தட் அந்த முடிவை எடுக்க முடியாது. தன் எந்த பெண்ணை காதலிக்கணும், எங்கே வச்சு காதலிக்கணும், எப்படி காதலிக்கணும், அவளை எப்படி திருமணம் செய்து கொள்ளணும் அப்படிங்கிறது கூட ஒன்று அவருடைய அந்த பார்ட்டி தீர்மானிக்கணும், அல்லது அந்த பார்ட்டியை சார்ந்த அரசியல் தீர்மானிக்கணும், அல்லது அவர் சார்ந்த அந்த பார்ட்டியை சார்ந்த அல்லது பொதுமக்கள் தீர்மானிக்கணும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் பிஜேபியை சார்ந்த மக்கள் கூட அதை தீர்மானிக்கணும். அது இவங்க எல்லாருடைய தீர்மானத்தை பொறுத்து தான் அவரால் காதலிக்க திருமணம் செய்து கொள்ளவோ கூட முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே தெரியும் ராகுல் காந்திக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க ஒரு மெக்சிகன். ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் சரியாக போகலை. அதுக்கு காரணம் அவர்களுடைய அந்த மெக்சிகன் ஒரிஜின் தான். ராகுல் காந்தியினுடைய தாயார் தான் பாலிடிக்ஸில் வரதா இருந்தது. அவங்க தான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவாக வரணும்னு இருந்தது. ஆனால் அவங்களுடைய இட்டாலியன் ஒரிஜின் கேள்வி கேட்கப்பட்டது. இந்தியர்கள் ரொம்ப தெளிவான மக்களாக இருந்தனால சோனியா காந்திக்கு கண்ணாடி எடுத்து காமிச்சாங்க, உங்கள் லட்சணம் இதுதான் அப்படின்னு. அவருடைய அந்த லிமிட் என்ன அப்படிங்கிறத சோனியா காந்திக்கு இந்திய மக்கள் காமிச்சு கொடுத்ததுனால சோனியா காந்தினால பொலிட்டிக்ஸில் முழுமையாக வர முடியல. ஸோ அதற்கு அடுத்ததாக பிரியங்கா வாத்ராவுக்கு தான் சான்ஸ் இருந்தது. பட் ஆப்வியஸ்லி அவங்களுடைய பிட்டர் ஹாஃபான வாத்ராவினுடைய திருவிளையாடல்கள் காரணமாக பிரியங்காவாலையும் அந்த நேரத்தில் கட்சியில் முன்னிலையில் வர முடியல. ஸோ வேறு வழியில் அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரே சாய்ஸ் அப்படிங்கிறது ராகுல் காந்தி தான். ஸோ ராகுல் காந்தி பிகம் த நெக்ஸ்ட் சாய்ஸ் ஃபார் த லீடர்ஷிப். தலைமைக்கு ராகுல் காந்தி வராரு. அடுத்து மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஐஎன்சி ராகுல் காந்தியை விட போவது கிடையாது. ராகுல் காந்தி பாலிடிக்ஸை சூஸ் பண்ணல, ராகுல் காந்தியை தான் பாலிடிக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கு. நெஹ்ரு அப்புறம் இந்திரா காந்தி இந்த ரெண்டு பேருமே ஐஎன்சின்னா அவங்க குடும்பம் தான், அவங்க குடும்பம் தான் ஐஎன்சி அப்படிங்கிறத மிக தெளிவாக நிறுவி விட்டு தான் போனார்கள். முக்கியமாக வேற யாருமே வரக்கூடாது அப்படிங்கிறத இந்திரா காந்தி ரொம்ப தெளிவாக நிறுவிட்டு போயிட்டாங்க. இந்த குடும்பத்திலிருந்து ஒரு
முகம் வராமல் ஐஎன்சியால் வந்து சர்வை பண்ண முடியாது, எக்ஸிஸ்ட் பண்ண முடியாது, அந்த கட்சியே இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு ஐஎன்சி ஆல்ரெடி வந்துருச்சு. இப்போ இந்த குடும்பம் இந்த கட்சியை விட்டு போனாலும், இந்த கட்சி வந்து அந்த குடும்பத்தை விட்டு விட்டாலும் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1000 துண்டுகளாக சின்ன பின்னமாக போயிடும். அதுதான் உண்மை. ஸோ இந்த இடத்துல தான் வந்து கர்மா ஸ்ட்ரைக்ஸ் பேக், கர்மவினை திருப்பி அடிக்கிறது. அதாவது நெஹ்ரு அண்ட் இந்திரா காந்தி வந்து ஐஎன்சியை விடாமல் தங்களுடைய கைப்பிடியிலேயே வச்சிருந்த மாதிரி இப்போ ஐஎன்சி ராகுல் காந்தியும் பிரியங்காவையும் வந்து விடாமல் தன்னுடைய கைப்பிடியில் வச்சிருக்கு. எப்படின்னா ஜவஹர்லால் நேருவும் அப்புறம் இந்திரா காந்தி எல்லாம் கட்சியிட்டிருந்து எடுத்துக்கொண்டதற்கு பதிலாக ராகுல் காந்தி தன்னுடைய ரெஸ்பான்சிபிளான ஒரு லைஃப் வந்து இந்த கட்சிக்காக தியாகம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஐஎன்சி விரும்புகிறது, தேவைப்படுகிறது. ராகுல் காந்தி பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஏர்லி டேஸ் ஆஃப் பொலிட்டிக்ஸில் அவர் கட்சிக்கு தலைவராக இல்லை கட்சியினுடைய தலைமைக்கு அவர் வந்த முதல் காலகட்டங்களில் அர்னாப் கோஸ்வாமிக்கு அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில், அந்த டைமில் அர்னாப் கோஸ்வாமி டைம்ஸ் நவ்வில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அந்த டைமில் அவர் கொடுத்த அந்த இன்டர்வியூவில் ராகுல் காந்தி ரொம்ப தெளிவாகவே சொல்றாரு வந்து தனக்கு இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பவர் பொலிட்டிக்ஸாக நம்பிக்கை கிடையாது, பொலிட்டிக்ஸ் தான் அந்த பொலிட்டிக்ஸ் தான் விரும்பலை, அது தனக்கு விருப்பமில்லாத ஒரு பொலிட்டிக்ஸாக இருக்கிறது. ரொம்ப வெளிப்படையாக அந்த கருத்தை அவர் வெளியிட்டிருந்தார் அந்த இன்டர்வியூவில். அவர் எப்பவுமே வந்து ஒரு ரொம்ப ஸ்மைல் பண்ணக்கூடிய, புன்னகையோடு இருக்கக்கூடிய, ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் அவர் தன்னைத்தானே முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த மாதிரி ஒரு மனுஷன் அந்த பார்ட்டி என்ன பண்ணி வச்சிருக்கு பாருங்க. எப்பவுமே சிரிக்காத, கோபமாக இருக்கக்கூடிய, மூஞ்சி சீரியஸாக வச்சிருக்கக்கூடிய ஒரு அவர் சீரியஸாக நடந்துக்கிறாரோ இல்லையோ, பார்ட்டி என்னது அது தேவைப்படுது அப்படின்னா பார்க்கறதுக்காவது சீரியஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவரை மாற்றி இருக்கிறது அப்படிங்கிறதான் மோசமான தொடக்க காலத்திலிருந்து ரீசன் இந்த 2019 வரைக்கும் 20 வரைக்கும் எல்லாம் கொடுப்பாருங்க. எப்பவுமே வந்து ரொம்ப க்ளீன் ஷேவ்டா, யூரோப்பியன்ஸ் மாதிரி வந்து ரொம்ப க்ளீன் ஷேவ்டா நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அந்த ஒரு மனுஷனை எப்படி அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர் மாற்றிருக்குன்னு பாருங்க. அவர் இப்போ தாடி வச்சுட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது, சீரியஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அதாவது 50 வயசு ஆயிடுச்சு, இனிமேலாவது சீரியஸ் லுக்கில் இருங்க அப்படின்னு அவரை ஃபோர்ஸ் பண்ணி தாடியோட நடக்க விட்டுருக்காங்க. ஒரு டைமில் வந்து யோகி மாதிரி ஃபுல் க்ரோன் தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் வெளியே வந்ததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இது போலியான ஒரு தோற்றம் அப்படிங்கிறது எனக்கே தெரியுது அப்படிங்கிறத அவர் கண்களில் நம்மளால் பார்க்க முடியும். அவர் தன்னுடைய சொந்த தீர்மானங்கள் எதையுமே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காரு. அது அவர் காதலிக்கிறதாகட்டும், திருமணம் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கட்டும், தாடியை ஷேவ் பண்ணுறதாக கூட இருக்கட்டும், அது அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் அல்லது அவர் சுற்றக்கூடிய பொலிட்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளே அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் உண்மை. அவர் என்றைக்கு வந்து மக்களால் விரும்பப்படாத ஒரு தலைவராக மாறுகிறதோ அன்றைக்கு மட்டுமே வந்து ஐஎன்சி அவரை விடும், நீங்கள் போய்க்கோங்க அப்படின்னு. மோடியால் வந்து இந்த மாதிரியான ஒரு அப்நார்மலான ஒரு யோகி லைஃப் வந்து வாழ முடியும். ஏன்னா அவர் சின்ன வயசாக இருக்கும்போது அதை தீர்மானம் பண்ணி அதுக்காக கிளம்பி போனவர். ஆனால் ராகுல் காந்தி வந்து அப்படி கிடையாது. ராகுல் காந்தி இந்த பாதியை தீர்மானிக்கல, ராகுல் காந்திக்காக இந்த பாதி தீர்மானிக்கப்பட்டது. இந்த பொலிட்டிக்ஸ், இந்த அரசியல், அந்த கட்சி, இதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த சங்கிலிகளை எல்லாம் தெரிந்து விட்டு ஒரு சாதாரண மனிதனாக இருக்கணும் அப்படின்னு ராகுல் காந்தி விரும்புகிறார். மேபி அவர் வந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்யணும், காதலிக்கணும் அப்படின்னு விரும்புகிறார் இருக்கலாம். அவருடைய ஒரு ஃபாரின் ஒரிஜினை சேர்ந்தது, வெளிநாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிக்கணும்னோ அல்லது திருமணம் செய்து கொள்ளணும் அவருக்கு விருப்பம் இருக்கலாம், சொல்ல முடியாது. அவர் ஏற்கனவே வந்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த விஷயம் வந்து பப்ளிக்காக தெரியாமல் இருக்கலாம். அவருக்கு ஏற்கனவே வந்து ஒரு குடும்பம் இருக்கலாம். அதாவது மக்களுக்கு தெரியாத, மக்கள் முன்னாடி வந்து யாருக்குமே சொல்லப்படாத ஒரு குடும்பம் அவருக்கு ஏற்கனவே இருக்கலாமாக இருக்கலாம், யாருக்கு தெரியும். அவருக்கு ஏற்கனவே வந்து ஒரு மெக்சிகன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்ததாக நமக்கு தெரியும். அவர் அடிக்கடி வந்து இட்டலிக்கு, கொலம்பியாக்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு இருக்காரு. அடிக்கடி தாய்லாந்து போறாரு. தாய்லாந்தில் வந்து வெளிநாட்டவர்கள் வந்து இடங்கள் வாங்குவதற்கும் அங்கேயே தங்குவதற்கும் சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கெல்லாம் வந்து ஆஃபர்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் ஆஃபர் பண்றாங்க. அந்த ஒரு ட்ரெண்டும் இப்போ அங்கே இருக்கு. ராகுல் காந்தி வர அடிக்கடி வந்து தாய்லாந்துக்கு போறாரு. மேபி அவருக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஃபேமிலி இருக்கலாம், அவர் அந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கி அவர் ஃபேமிலி அங்கே செட்டில் பண்ணியிருக்கலாம், சொல்ல முடியாது. தெர் இஸ் அ சான்ஸ் அவர் அந்த மெக்சிகன் பண்ணி திருமணம் செய்து கொண்டு அவர்களிடத்துல அவர்களுக்கு குழந்தையெல்லாம் பெற்றுக்கொண்டு அந்த இடத்துல ஒரு குடும்பத்தை அவர் வைத்திருக்கலாம், சொல்ல முடியாது, யாருக்கு தெரியும். ஏன்னா அவருடைய பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு சீக்கிரட்டை வந்து இது வரைக்கும் கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. யாருக்குமே தெரியாது அவர் எங்க போறாரு, யார் கூட போறாரு, எப்படி போறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது. அவர் டெலிபரேட்டா வந்து தன்னுடைய பர்சனல் லைஃப் வந்து வெளிச்சத்திலிருந்து மாற்றி வைத்திருக்கிறார், ஸ்பாட்லைட்ல இருந்து மாற்றி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதான் நம்மளால பார்க்க முடியுது. அவருக்கும் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற ஒரு பெண்ணோடு காதல் செய்யணும், திருமணம் செய்யணும், அவளோட சேர்ந்து கொண்டு பீச்சில் நடந்து போகணும் அப்படிங்கிற விருப்பம் அவருக்கும் வந்து இருக்கலாம், சொல்ல முடியாது. பட் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லைனா அது சார்ந்த அரசியல் வந்து அவரை அந்த விஷயத்தை செய்ய விடாது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஸோ அவர் அதை செய்யணும் அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி அப்படிங்கிறது வந்து இந்த பார்ட்டியிலேருந்து விலகி போகிறது அப்படிங்கிறது. ஸோ அப்போ அடுத்த கேள்வி வருது, அவர் வந்து இந்த பார்ட்டியிலேருந்து ஈஸியாக குவிட் பண்ணி போயிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஏன்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து அந்த பார்ட்டியை வந்து ஒரு ஃபேமிலி ரோல்டு, அந்த குடும்பம் வாழக்கூடிய ஒரு பார்ட்டியாகவே வந்து அதை அவர்கள் மாற்றி வைத்திருந்தார்கள். ஸோ இப்போ அதனுடைய மோசமான நிலையில் வந்து ராகுல் காந்தியால் சட்டுன்னு வந்து அந்த பார்ட்டியை விட்டுட்டு போக முடியாது. இந்த பார்ட்டி சர்வைவ் ஆகணும் அப்படின்னா அதற்கு இந்த குடும்பத்திலிருந்து
வந்து ஒரு முகம் தேவை அப்படிங்கிற காரணத்தினாலேயே வந்து இந்த பார்ட்டி ஒரு நாளும் ராகுல் காந்தியை வந்து விலகிச் செல்ல அனுமதிக்காது. அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஐஎன்சி மட்டும் கிடையாது, ஆன்டி இந்தியா ஃபோர்ஸஸ், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆன்டி இந்தியா ஃபோர்ஸஸ்க்கு வந்து ராகுல் காந்தி இந்த பார்ட்டியில் இருக்கணும் அல்லது பொலிட்டிக்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இப்பொழுதுக்கு மிகப்பெரும் தேவையாக இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர்களுக்கு இந்த ஆன்டி இந்தியா ஃபோர்ஸஸ்க்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ரைட் விங் குரூப்ஸ், அதாவது வலதுசாரி கட்சிகள், குழுக்கள் அல்லது வந்து ப்ரோ இந்தியா நேஷனலிஸ்ட் குழுக்களை வந்து எதிர்க்கணும் அப்படின்னா அதற்கு அவர்களிடையே இருக்கக்கூடிய ஒரே சான்ஸ் அப்படிங்கிறது ஐஎன்சி அப்புறம் ராகுல் காந்தி. இப்போ ராகுல் காந்தி ஐஎன்சி விட்டு வெளியே போயிட்டார் அப்படின்னா ஐஎன்சி ஃபெயில் ஆகிடும். ஐஎன்சி ஃபெயில் ஆகிட்டால் இந்த ஆன்டி இந்தியா ஃபோர்ஸால் வந்து ரைட் விங் குரூப்ஸை வந்து எதிர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு, அதனாலேயே வந்து ஆன்டி இந்தியா குரூப்ஸ் வந்து ராகுல் காந்தி இந்த இதில் இருந்தே தான் ஆகணும் அப்படிங்கிறத வந்து உறுதி செய்து கொள்ள எல்லா விதத்தையும் செய்வாங்க. அதற்காகவே வந்து ராகுல் காந்தியினுடைய உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த த்ரெட்டன்ஸை கூட அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது பார்ட்டியிலேருந்து விலகி போயிட்டு அவங்க அப்பா மாதிரியே உன்னையும் தீர்த்துவோம் அப்படின்னு கூட ஆன்டி இந்தியா ஃபோர்ஸஸ் வந்து அவரை பயமுறுத்தலாம். அப்படி ஏற்பட்டால் கூட இதே பார்ட்டி வந்து இதே ஐஎன்சி வந்து அந்த இதை கூட வந்து இவரை வச்சு அரசியல் பண்ணி இவரை ஒரு தியாகியாக வச்சு ஐஎன்சியை மறுபடியும் என்ன சொல்கிறது மலர்ச்சி செய்வதற்கான விஷயங்களை தான் செய்வாங்க. ஸோ அது ராகுல் காந்திக்கும் கூட நல்லாவே தெரியும். ஸோ அவர் வந்து வேண்டுமென்றே டெலிபரேட்டாக வந்து மக்களுக்கு அல்லது தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு வந்து இவர் ஒரு தகுதியான தலைவர் கிடையாது அப்படிங்கிறது எண்ணம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ராகுல் காந்தி எல்லா விதமான செயல்களையும் செய்கிறார். இதன் மூலமாக என்ன அப்படின்னா, இந்த பார்ட்டி வந்து ஒரு விதமான ஒரு உந்துதலுக்கு ஒரு கட்டாயத்துக்கு வருது. இவரை ரீப்ளேஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு அந்த பார்ட்டி தள்ளப்பட்டிருக்கு. 2025 பீகார் எலெக்ஷனில் ஏற்பட்ட அந்த மிகப்பெரும் தோல்விக்கு பிறகு இப்போ வேறு வழி இல்லாமல் இவரை விட்டால் வேறு ஒரு தலைவரை கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அந்த பார்ட்டி வந்துருச்சு. அதுவே வந்து பலரும் பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போது ராகுல் காந்தி பப்ளிக்காக வந்து இனிமேல் நான் பாலிடிக்ஸில் இருக்க மாட்டேன், நான் ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அவர் யாருமே தடுக்க போகிறது கிடையாது. அதான் உண்மை. அதுதான் அவருக்கு தேவையாகவும் இருந்தது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அதில் வெற்றி அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த பார்ட்டி உங்களை போக விடலையா, உங்களுடைய வாழ்க்கையை திருடுதா, நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த பார்ட்டியினுடைய ஃப்யூச்சரை திருடி உங்களை போங்க அப்படின்னு அந்த பார்ட்டியை வெளியே தள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு அதை கொண்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளியே போயிடலாம் அப்படிங்கிறத அவர் நிரூபித்து காமிச்சிருக்காரு. ரொம்ப பிரில்லியண்டாக ஒரு பிளான் பண்ணி அதை 15 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை எக்ஸிக்யூட் பண்ணி ரொம்ப திறமையாக அதில் சக்சீட் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து அவரால் ரொம்ப ஈஸியாக வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி ஒரு நார்மலான லைஃபுக்கு அவரால் போக முடியும். உலகத்தில் எந்த இடத்துல வேணால் போய் யாரை வேணால் கல்யாணம் பண்ணி ரொம்ப சாதாரணமாக அவரால் வாழ முடியும். ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லாராலும் விரும்பப்பட்ட, எல்லாராலும் வந்து கட்டாயமாக நீங்கள் அரசியலுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு ராஜகுமாரன் வந்து இப்போ யாருக்கும் தேவையில்லாத ஒரு சாதாரண அரசியல்வாதியாக வந்து மாறிட்டார். ஸோ இதையடுத்து மிக முக்கியமான அடுத்த கேள்வி வருது, பிஜேபி அமித்ஷா இவருக்கு உதவுகிறார்களா அப்படிங்கிற கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அல்லது மோடி அமித்ஷா கூட்டணி வந்து ராகுல் காந்திக்கு இந்த விஷயத்துல மிக அதிகமாக உதவி செய்யுது அப்படின்னு தான் என்னுடைய கணிப்பு. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2019 முன்னாடி ராகுல் காந்தி அவரை வந்து ரொம்ப பர்சனலாக என்டிஏயும் சரி பிஜேபியும் சரி பர்சனலாகவே ரொம்ப நிறைய தாக்குதல்லாம் நடத்தினாங்க. ஆனால் 2019 பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த மாதிரியான எந்த டைரக்ட் அட்டாக்குமே வந்து ராகுல் காந்திக்கு எதிராக வந்து மோடியோ அல்லது அமித்ஷாவோ சொல்கிறத நம்மளால் பார்க்க முடிய மாட்டேங்குது. அவருக்கு அரசியல் வர்றதில்லை, வேறு யாருக்கிட்டையாவது வந்து அந்த தலைமை பொறுப்பை கொடுக்கணும் அப்படின்னு தான் இப்போ 2 பேருமே சொல்கிறாங்க. பிஜேபியை தான் சொல்லுது, என்டிஏ தான் சொல்லுது. ராகுல் காந்தி ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்குவதற்கு பிஜேபியும் முயற்சி பண்ணுகிறது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ராகுல் காந்தியினுடைய இந்த ஃபாரின் டூர்ஸை பற்றி எந்த விதமான ஒரு புகைப்படங்களும் வந்து எந்த விதமான மீடியாலையும் வெளியே வர மாட்டேங்குது. பப்ராசிஸ் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட வந்து ராகுல் காந்தியினுடைய இந்த ஃபாரின் டூர்ஸை பற்றி ஒரு சிங்கிள் ஃபோட்டோஸ் கூட வெளியே வரல அப்படிங்கிறது வந்து எப்படி நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுவே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. தாய்லாண்டில் அவர் இருக்கிறதாக சொல்லப்பட்ட ரீசென்ட்லி வந்த அந்த ஃபோட்டோவில் கூட வந்து அவர் தனியாக தான் இருக்கிறாரே தவிர அவர் யார் கூட போனார், எதுக்கு போனார் அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான ஃபோட்டோகிராஃப்ஸும் இல்லை. ஸோ உலகில் இருக்கக்கூடிய பல இடங்களில் ஸ்பை நெட்வொர்க் வச்சுருக்கக்கூடிய பிஜேபியால் வந்து அவர் யார் கூட இருந்தார் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது வந்து ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது. மோரோவர் ராகுல் காந்தி அப்படிங்கிறவர் வந்து ஒரு சாதாரண மனிதன் கிடையாது, ஒரு பிரைவேட் சிட்டிசன் கிடையாது. அவர் வந்து ஒரு பப்ளிக் ஆஃபீஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி, அவர் ஒரு எம்பியும் கூட. ஸோ அவர் செலவு செய்யக்கூடிய அந்த விஷயம் வந்து கவர்மெண்ட்டினுடைய அல்லது டேக்ஸ் பே பண்ணக்கூடிய சாதாரண மனிதனுடைய டேக்ஸ் பணமா இல்லையா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய உரிமை எல்லாருக்குமே இருக்கிறது. அது ஏன் பிஜேபி செக் பண்ண மாட்டேங்குது, அது ஏன் பப்ளிக்காக வந்து ஜனங்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்குது, இவர் எங்கே போய் என்ன செலவு பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஏன்
பிஜேபி கேள்வி கேட்கவோ அல்லது மக்கள் முன்னில் அதை கொண்டு வரவும் முயற்சி செய்ய மாட்டேங்குது. அந்த இடமும் ஒரு ஆச்சரியத்துக்குரிய கேள்விக்குறியாகவே நிற்கிறது. எந்த ரைட் விங் சேனல்ஸ் கூட இவரை பற்றின அல்லது இவருடைய இந்த டூர்ஸை பற்றின அந்த விஷயத்தை வந்து சொல்லுவதற்கு ஆர்வம் காட்ட மாட்டேங்குது. அதாவது இவர் எலெக்ஷன் டைமில் இப்படி ஊர் சுட்டு போயிடறாரு அப்படிங்கிறதான் கேள்வி கேட்குறாங்களே தவிர, ஊர் சுற்று போன இடத்துல யார் கூட இருந்தார், எதுக்கு இருந்தார் அப்படிங்கிற விஷயத்தை கேள்வி கேட்கவோ, அது பற்றி விலாவாரியாக விவாதிக்கவோ, அதை பற்றி தர்க்கம் செய்வோவெல்லாம் வந்து எந்த விதமான ரைட் விங் சேனல்ஸ் கூட முயற்சி செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல சீரியஸாக கவனிக்கணும். இன்டர்நெட்டினுடைய இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு நியூஸ் சேனலை பொறுத்த வரைக்கும் வந்து அதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அர்னாப் கோஸ்வாமி மாதிரியான எக்ஸ்ட்ரீம் ரைட் விங்கர் சேனல் ஓனர்ஸ் கூட அதை பண்ணுறது கிடையாது அப்படிங்கிறதான் வந்து ஆச்சரியமான விஷயமாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மோடி, அமித்ஷா இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப ஆப்வியஸாகவே வந்து ராகுல் காந்திக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவருடைய அந்த பர்சனல் லைஃப்பை கவர் பண்ணுறதுக்காக, அவருடைய பர்சனல் லைஃப் வந்து ஸ்பாட்லைட்டில் வரக்கூடாது, வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பிஜேபியும் மோடி ஷா கூட்டணியும் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது தான் உண்மை. இல்லைனா அந்த விஷயம்லாம் என்றைக்கோ வெளியே வந்திருக்கணும். ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து கொண்டு மோடியே உதவி செய்கிறார் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கணிப்பு. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராகுலை வெளியே அனுப்பிவிட்டு ஐஎன்சியை வந்து வேற ஒரு லீடரை சூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு ஐஎன்சியையும் தள்ளி விட்டு ராகுல் காந்திக்கு ரொம்ப ஈஸியாக ரிட்டையர் பண்ணி ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு போவதற்கான ஒரு வழியை வந்து பிஜேபியை உருவாக்கி கொடுக்கிறது அப்படிங்கிறதான் வந்து என்னுடைய கருத்து. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தியை மிக கூடிய விரைவில் வந்து வெளியே வந்து தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறதான் வந்து என்னுடைய கருத்து. ஸோ நன்றி, வணக்கம். நான் ஜீவன்குமார் விஸ்வகர்மன். நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது ஏலியன் பிரெயின் தமிழ்.